நம்ம எங்க போறோம்? குரங்கடைக்கு போறோம். வாங்க போலாம். மாட்டிக்கிட்டீங்களா? கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம கோயிலுக்கு போயிட்டா இருக்கோம். கோயில் புதன்கிழமை போனோம். அதான கூட்டம் கம்மியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கோயிலில் கூட்டம் கம்மியாக தான் நாங்கள் இவ்வளோ வேகமாக போகிறோம் அப்படின்னோம். எல்லாரும் நம்ம வீடியோ எடுத்தோம்னா நம்மளையே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. நம்மளுக்கு சும்மாவே இருக்க கை பயம் கொடுக்குவோம். நம்மளை ஓட்டா கிடைச்சி காரு போது குறவனை சாமி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டோம். எப்பயும் அதில் டிசைன் டிசைன் ஆச்சு ஏதாவது பண்ணி வச்சுருப்பாங்க. இதாட்டி எதுவுமே பண்ணல. சுற்றி 2 சைடும் போய் கடை வச்சு தான் எப்பயும் போனதாக இருக்குது. மாற்றமே எதுவுமே இல்லை. எங்கப்பா கை வீசி எங்கம்மா நம்மள என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு போறாங்க. நாளை வந்து எங்க ஏதாவது வாங்குவாங்களா முதல்ல? இந்த ஆட்சி வத்தலை ஜம்மு சுற்றி எல்லா ஜாமியும் இருக்கு. காளி ஜம்மு, சரஸ்வதி, பிள்ளையாறு எல்லா ஜாமியும் எல்லா ஊர்லையும் இதே மாதிரி போட மாட்டாங்க. குரங்கு மட்டும் தான் போடுவாங்க. குரங்கு மட்டும் தான் ஸ்பெஷல். அது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். போலீஸ்கார்ட்ட ஏதோ டவுட் கேட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. பூ வாங்கணும். வேற ஒன்று பக்கத்து கடையில் ஆயிரத்தி ட்ரெயிலாக அறிவு போட்டிருந்தாங்க. இதான் ஸ்டார்டிங் இல்லை ஜிம்மிங் போட்டுட்டு நான் போடாம என்னப்பா கோயிலுக்கு போவோம். கிராம போகிறாங்க. எங்க அம்மா நாளை வேகத்தில் போகிறாங்க. இதான் பார்த்தீங்களா பூலே டிசைன் போட்டு முத்து மோனம் எல்லாமே தனித்தனி செட்டு கொத்து அதை அப்படியே படிச்சு எழுத்தா மாத்திடுறான். நீங்களா ஆர்டிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. பிள்ளையாரு குசாரி மோனஸ்டே இருக்காரு. காசு கொடுக்க என்னன்னு பார்த்துட்டே இருக்காரா இந்த உரத்ததோட இருக்காரு. நாங்கள் கோவிலில் யாரும் பூ மேலே நிற்கும். இதுதான் ஃப்ரீ ஒரு சிலை 20 சிலை எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. சரி நம்ம ஃப்ரீயில் போவோம் அப்படின்னு போனால் கலக்கலராக தண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தா அது வெள்ளை கலர் தண்ணியை தான் இப்படி ஆக்கி வச்சுருக்காங்க. மக்களே ஏமாந்துட்டோமே. தூரத்தில் என்னன்னு தெரிஞ்சது பார்த்தீங்களா? கை கால் சுற்றி போடுவாங்க. குரங்கனை அம்மனில் ஃபேமஸே அதான். கை காலை சுற்றி போடுவாங்க. கை காலில் வலி இருந்தால் அது போகணும். நான் இது தெரியுவேன். ஐக்காலத்தை லைனில் இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு அக்கா வந்து மாக்குழக்கடை பிடிச்சிட்டாங்க. எண்ணெய் ஊற்றி விளக்கு பற்ற வைப்பாங்க. அது நாங்கள் வந்து பார்த்தா தெரிய முடியுது. அந்த கேப்பில் தெரியும் பார்த்துக்கோங்க. இந்த உருவசலாங்க வாங்கியிருப்பாங்களாம். அம்மா சொல்லிச்சு ரெடி ரெடின்னு சொல்லிச்சு. அதெல்லாம் எடுத்தேன். இங்கே தான் தேங்காய் பழம் உடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பழம் உடைக்கிறதுக்கு எல்லாம் வருத்தத்தோடு போகிறாங்க. 10 ரூபா டோக்கனா தேங்காய் உடைக்கிறதுக்கு கூலி வந்து ரூபாவும். சரி அவன் பாவமாக தான் இருக்குது. சரி வேறு வழி இல்லை. அதான் நம்ம கொடுத்துட்டு போகிறோம். இதான் பெரிய சாமி. அந்த சாமியை காட்டக்குள்ள தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த சாமியான கூண்டு போங்க. அந்த சாமியை மனசில் வச்சுக்கோங்க. அடி கும்பிட்டு வந்துட்டு எப்படி முறைன்னா முகம் கை காலை சுற்றுவோம். எங்கள் அப்பா எனக்கு சுற்றி விட்றாங்க. நம்ம கொஞ்சம் தாடி வச்சுட்டு லூசு போய் மாதிரி தான் இருக்கும். என்ன சுற்றுனால வீடியோ எடுக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா என்ன சுற்றி வைக்குது. ரொம்ப மணி ரெடியும் அது கட்டாயிட்டு இப்போ மாண்டே எடுத்துறாங்க. எங்கள் அப்பா டாடி வேக வச்சுட்டு சட் வேக வச்சுட்டுறாங்க. அதுலேருந்து தூக்கி வீசணும். எவ்வளோ ஐட்டா வீசணும்னு பார்ப்போம். வீசிட்டு வந்துடா. பார்க்கலாம். இதோட வீடியோ முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் பாய்.